வணக்கம். கோயம்புத்தூர்லேருந்து டாக்டர் கோம்தி சின்னசுவாமி பேசுகிறேன். காதல் தோல்வி ஒருவருடைய மனதை என்ன செய்யும்? திருமணத்திற்கு பின் இதனால் பாதிப்புகள் வருமா? என்ன பாதிப்புகள் வரும்? அதை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்களோட பேச இருக்கிறேன். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு ஒரு கப்புள் வந்தாங்க. அந்த லேடிக்கு வந்து 25 years அண்ட் மேனுக்கு வந்து 28 years. அவங்க 2 பேரும் கல்யாணமாகி 3 மாதம் ஆகுது. இவர்களுடைய செக்ஸ் லைஃப் வந்து எல்லாமே நார்மலாக இருக்குது. எக்ஸப்ட் தட் அவங்களுக்கு குழந்தை வேணும்னு அவங்க வந்திருக்காங்க. நம்முடைய அந்த நேச்சுரல் ஃபர்டிலிட்டி, இயற்கை கருத்தரிப்பு அப்படிங்கிற ஒரு சேனலில் வந்துட்டு இருக்கிற வீடியோஸ் பார்த்துட்டு, பெண்ணுக்கு காம உணர்வு, ஒரு தாம்பத்திய இன்பம், இது வந்து கட்டாயமாக வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயம், குழந்தை பாக்கியத்துக்கு வேணும், இந்த பிசிஓடி அப்படிங்கிற பிரச்சனைக்கு வந்து வேணும் அப்படிங்கிறத பற்றி அவர்கள் நம்ம பேசியிருந்தோம். அந்த ஸ்பீச் கேட்டுட்டு அந்த லேடி என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்து காம உணர்வுங்கிறது இல்லை, சுத்தமாக என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து என்னை டச் பண்ணும்போது என்னால் எதையுமே உணர முடியல, எங்கே வந்து பாடி பார்ட்டில் மூமெண்ட் ஆனாலும் ஏதோ டச் ஆகுதுன்னு தான் ஃபீலிங் இருக்கும் இல்லையா, அதில் இன்ப உணர்வு எனக்கு வரதில்லை அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் வந்து அந்த லேடி எனக்கு கொடுத்தாங்க. அப்போ இவர்களை வந்து எல்லாமே அவங்கள 2 பேரையும் டெஸ்ட் பண்ணிவிட்டு அவருடைய ஃபிட்னஸ் பார்த்துட்டு, இந்த பெண்ணுடைய உறுப்பில் வந்து அந்த காம உணர்வு கொடுக்கக்கூடிய நரம்புகள், அந்த திசுக்கள் வந்து சரியாக டெவலப் ஆகாதுன்னு நான் கவனித்தேன். அதே மாதிரி இந்த லேடிக்கிட்ட தனியாக பேசும் பொழுது அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு வந்து செக்ஸ் பண்ணும்போது எந்த உணர்வுமே இல்லை, அப்படியே நான் மரத்து போன மாதிரி எனக்கு இருக்குது அப்படிங்கிறத சொன்னாங்க. அப்போ நான் அவங்ககிட்ட கேட்டேன், நீங்கள் யாரையாவது லவ் பண்ணியிருக்கீங்களா, இல்லை ஏதாவது பாலியல் பலாத்காரங்களை வந்து உங்களுக்கு ஏதாவது நடந்திருக்குதா, இல்லை சின்ன பிள்ளையா இருக்கும்போது அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நடந்ததை கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை. இப்போ நான் லவ் பண்ணிங்களா அப்படின்னு கேட்டப்போ அப்படி இல்லை அப்படின்னாங்க. ஆனால் கொஞ்சம் நேரம் கழிச்சு என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க சொன்னாங்க, எனக்கு எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து நான் லவ் பண்ணேன், ஆனால் அவர் வந்து வெளிப்படையாக என்கிட்ட வந்து அந்த மாதிரி லவ் பண்ணுறேங்கிறது சொல்லலை. நான் ப்ரப்போஸ் பண்ணப்போ அவர் கல்யாணம் வந்து எங்கள் வீட்டில் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ நான் வந்து அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி நான் உங்களை லவ் பண்ணுறேன், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னப்போ அவர் வந்து அதை மறுத்துட்டார். இல்லை, நம்ம 2 பேரும் கம்யூனிட்டி வேறு, நான் உன்னை அந்த மாதிரி பார்க்கல, நீ வந்து நல்ல விதமாக அப்பா அம்மா சொல்கிற மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டு நீ செட்டில் ஆகு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு வரதை நிப்பாட்டிட்டார். இதனால் நான் நிறைய பாதிக்கப்பட்டேன். அவர் எந்த விதத்துலையும் என்னை வந்து ஒரு மாற்றுறதுக்கோ, இல்லை தன்னோட நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி என்னை ஏமாத்துறது, அந்த மாதிரி எதுவுமே எங்களுக்குள்ளே நடக்கலை. ஆனால் எனக்குள்ளே ஒரு ஆசை உருவாகி இருந்தது, இவரை வந்து கல்யாணம் பண்ணிட்டா நம்மளுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனாலேயே வந்து இவரை நான் இழந்துட்டனோ அப்படிங்கிற ஒரு உணர்வு, நம்ம ஏமாற்றப்பட்டுட்டோமோ, இல்லை நம்ம வந்து ஏன் இந்த மாதிரி தப்பாக நடந்துட்டோம் அப்படிங்கிற பல விதமான எண்ணங்கள் என்னை தாக்குச்சு. இதிலிருந்து என்னால் ஒரு அளவுக்கு என்னை வந்து தேர்த்திக்கிறதுக்கு எனக்கு 3 மாதம் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த கல்யாணம் வந்தது. இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து நான் ஆல்மோஸ்ட் நார்மலாக பிஹேவ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் செக்ஸ் வச்சுக்கிறப்ப மட்டும் என்னால் வந்து நான் அந்த பையனையும் நினைக்கிறதில்ல, ஆனாலும் என்னால் முழுசாக அந்த காம உணர்வை வந்து ரசிக்க முடியலை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் லவ் வந்து பெஸ்ட் லவ் அப்படின்னு சொல்கிறாங்க, அது வந்து என் மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கு. இது என்னால் நீக்க முடியல, தயவுசெய்து எனக்கு. அப்போ நான் கேட்டேன், உனக்கு இந்த பையனோட நினைவு வேணுமா அப்படின்னு கேட்டதுக்கு, ஐயோ வேண்டாம் மேடம், நீங்கள் எனக்கு அதை ரிமூவ் பண்ணி கொடுங்க, என்னுடைய மனசை வந்து எளிதாக்கி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இவர்களுக்கு சில டெஸ்ட்லாம் பண்ணிவிட்டு அந்த மைண்ட் ஹீலிங் அப்படிங்கிற ஒரு தெரப்பி பண்ணிவிட்டு அவர்களுக்கு உடல் ரீதியான அந்த செக்ஸ் உணர்வு வர்றதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். ஸோ இந்த விஷயம் நீங்கள் பார்க்கும்போது இதே மாதிரி ஒரு ஆண் எப்படி சஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இது வந்து மைண்ட் ரீதியான ஒரு கண்ணோட்டம் கொடுக்கக்கூடிய வீடியோ. இது வந்து செக்ஸ் ரீதியாக எப்படி ஒருத்தர் பாதிக்குதுன்னு நான் இங்கே சொல்லியிருக்கேன். இதே மாதிரி மைண்ட் ரீதியான ஒரு பிரச்சனை, உளவியல் ரீதியான பிரச்சனை மனிதனுடைய வாழ்க்கையில் எங்கெல்லாம் பாதிக்கும், எப்படி பாதிக்கும் அப்படிங்கிறத வரும் வீடியோக்குள்ளே சொல்கிறேன். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க, என்னுடைய வீடியோஸ் உடனே கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இது வந்து ஒரு அவேர்னஸ்க்காக நான் சொல்கிற விஷயம். உங்களுக்கு இது மாதிரி வேறு ஏதாவது வேணும்னாலும் கீழே கமெண்ட்டில் போடுங்க, நான் வந்து அதுக்கான பதில் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.